இந்த படம் சேஃப்டியாக ஓடுமா ஓடாத பற்றி கணக்கே பண்ணாத படம் ஆனந்தம். நம்ம மனசோட ஒரு படம் எடுத்தோம். ஆனால் இந்த படம் 2வது படம் தோத்துறக்கூடாதுரா, எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு என்ன ஒரு கணக்கு வச்சுக்கலாம், ஒரு காதலும் வீரமும், அப்படி ஒரு டேக் லைன். என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு 75 days 2வது படத்தில் ஒரு ஜெயிஸ்தா இருப்பா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் பண்ணால் போதுன்னு தான் நான் அந்த விஷயத்தை பண்ணேன். ஆனால் அது இப்படி ஆகும்னு நம்ம கையில் இல்லை. அது ரன்னெல்லாம் சார் நான் காலேஜ் டேட்டில் பார்த்தேன் சார். நான் முதல் சத்தியம் சினிமாஸில் பார்த்த படம் சார். நான் சென்னைக்கு வந்து பார்த்த படம் சார். கல்யாணமாகி ஃபஸ்ட்டு பார்த்த படம் சார். சார் ரன்னு மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார். இந்த சத்தம் என்ன இந்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தை துரத்திட்டே இருந்தது. ஏற்றத்தாழ்வுங்கிறது ஒரு ரொம்ப காமனான விஷயம். அது யாருக்குமே வந்து ஃபுல்லாக 100%. அது ஏன் அந்த அஞ்சானோட ஒரு தோல்வி மட்டும் அப்படி உங்களை பாதிச்சுது? ஏதோ ஒரு கோவம் அஞ்சான் மேலே. அந்த காலகட்டத்தில் நாங்கள் கொடுத்த பில்டப்பு, நான் மட்டும் இல்லை, கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தவங்க, அந்த படத்துக்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கு. நான் எங்கேயோ கொடுத்த சன் டிவியில் கொடுத்த ஒரு பேட்டி, ஸ்ட்ரெயிட்டாக இந்த படத்துக்காக கொடுத்த பேட்டியே கிடையாது. அந்த பேட்டியிலேருந்து ஒரு வேர்டு அதை எடுத்து சொல்லி, சரி வா வச்சுக்கிறேன் மாதிரி வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. இவனை வரட்டும் சபைக்கு, பஞ்சாயத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அது ரன்னாக இருந்திருந்தா அவங்க என்ன அடி அடிக்கட்டும், பர்ஃபெக்டாக அந்த படமாக இருந்தால் நிற்கும் அவங்க பேசுகிறதெல்லாம். ஆனால் நம்ம செயலும் தப்பு இருந்திருக்கு, அதை 100% ஒத்துக்கிறேன். அதனால தான் இப்போ ரீஎடிட் பண்ணோம், அந்த தவறெல்லாம் சரி பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சோம். அடினா அடி தான், அது வந்து கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாச்சு எனக்கே. ஓகே, அதுக்கப்புறம் தாங்குகிற சக்தி வந்துருச்சு இப்போது. ஜெய்சார் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் அப்போந்தே சொல்லுவேன் சார் ரன்னு பண்ண வேண்டியது. அப்போ அவர் கேட்கல, ஏவிஎம் தான் ப்ரொடியூசர்ஸு. எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. சரவண சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, சந்திரசேகர் சார் அனுப்புனாங்க. அப்போ ஒரு கதை கேட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, இது லவ் வித் ஆக்ஷனாக இருக்குது, தம்பி தமிழன் படம் பண்ணுறாங்க, அந்த படத்துக்கு பிறகு இந்த படம் வரும்போது சின்னதாக இருக்கும், அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் சாருக்கு சொல்லலை, ஆனால் இது மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கில்லி ரீமேக் பண்ணாங்க. ஒக்குடு அந்த படத்தை அங்கே பண்ணாங்க. விஜய் சாரோட பண்ண வேண்டிய படங்கள்லாம் மிக முக்கியமான படம். அடுத்த படம் வந்து சண்டைக்கோழி சார். சண்டைக்கோழி வந்து வீட்டுக்கு கதை சொல்கிறதுக்காக போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சது, ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் அப்படி கேட்டார். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்பா அப்படி அந்த முண்டா சூரியன் இன்ட்ரடியூஸ் ஆனால முடிச்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நிறுத்திட்டார். அண்ணா வேணாண்ணா. என்னாச்சு? நான் செம்ம ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பையன் மேலே கை வச்சில சீன் சொல்லி முடிச்சோடனே எப்படி சப்பே சொன்னோடனே மாதவன் சார் இருப்பாருங்க மூடில் இருக்கேன். இல்லைண்ணா, இது ராஜிகாந்த் சார் வந்த பிறகு செகண்ட் ஹாஃபில் எனக்கு என்னமோ எனக்கு கரெக்டாக பரலண்ணா. இல்லைண்ணா நான் கேளுங்க அப்படிங்கிறேன். இல்லைண்ணா வேணாண்ணா. அவருக்கு தெளிவாக இருந்தார். விட்டாச்சு. படம் ரிலீஸு ஒரு 10வது நாள்லாம் பெரிய ஹிட்டுக்கு டாக்கு வந்துருச்சு. அப்போது ரத்தின சாருடைய ஒரு முக்கியமான பார்ட்டி ரீமெரிடியனில் நான் தள்ளி நிற்கிறேன். உள்ளே விஜய் சார் வர்றாரு, ஃபுல்லாக எல்லாருடைய அட்டென்ஷன் இருக்குது. நான் லாங்கில் நிற்கிறது என்னை பார்த்தார். என்ன உனக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தார். வந்துட்டு கை கொடுத்துட்டானா, பிச்சிட்டிங்கண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணார். அப்போ எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் தேங்க்யூண்ணா அப்படியே சொல்ல தோணல. அந்த பழைய கோவத்திலே இல்லை, நீங்கள் தான் செகண்ட் டே கேட்கலண்ணா அப்படின்னு. அப்போ சொன்னார், இப்படி ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு இருக்குது, அவனுக்கு தான் இது சரி அப்படின்னு. Title sponsors Sri Verma. Max Gold presents Director Lingusamy special interview powered by Mr. Gold i5 Properties. வணக்கம் திரு லிங்குசாமி அவர்களே. வணக்கம். வணக்கம். நம்ம ஏன் இப்போ மீட் பண்ணுறோன்னா, ரன் படம் ரீரிலீஸ் ஆகுது 10ஆம் தேதி. ஆமாம், ஜூலை 10. ஸோ அதை பற்றி பேச போகிறோம் டெஃபினட்டாக. சார், படத்துக்கு முன்னாடி ரன் முதல்ல வந்தப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் வெரி குட் மசாலா படங்கள், அதாவது ஜனரஞ்சகமான படங்கள், ஆனால் எல்லாத்துலேயுமே வலுவான ஒரு கதை, நல்ல மியூசிக், சும்மா மாஸ் காட்டுறேன்னு சொல்லாமல் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ எலிவேஷன்லாம் பண்ணிவிட்டு, அதாவது தில், தூள், சண்டைக்கோழி, சாமி, ரன், இன்னும் கொஞ்சம் ஒரு சீரீஸ் ஆஃப் கில்லி. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அது ஒரு 4-5 இயர்ஸ் அந்த ட்ரெண்ட் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் வருஷத்துக்கு ஒரு 2 சூப்பரான மசாலா படங்கள் வரும். ஆனால் அது கிராஜுவலாக குறைஞ்சு ஒரு மாசுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு. இந்த ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்று உருவாக போகுது, அப்படி தான் கண்டினியூவாக நிறைய அப்படியெல்லாம் படங்கள் வரும்ல, கணக்கெல்லாம் தெரியாது. எனக்கு என்னென்னா, ஆனந்தம் பண்ணோம். நான் அடிக்கடி ஒரு டைலாக் நம்ம அபூர்வ சகர்லேருந்து சொல்லுவேன், சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும், அந்த மாதிரி இருக்கணும் ஒரு டைரக்டருடைய படம். ஃபேமிலி பண்ணிட்டா இது மாதிரியே தான் அவர் போவாரா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது, அது மட்டும் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து மிக முக்கியமான டைரக்டர்ஸுடைய பல படங்கள் வந்து 2வது படம் ஓடாது. ஃபஸ்ட்டு படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும், 2வது படம் ஓடாது. முக்கியமான டைரக்டர்ஸ்க்கெல்லாம் விக்ரமன் சார், வசந்த் சார்,
அதே மாதிரி கதிர் சார், நிறைய உதாரணம். புதிய பதை பார்த்திபன் சார். அப்போ என்ன யோசிச்சதுன்னா 2வது படம் ஓடணும். அதுக்காக தான் ரன்னுலே டைட்டில். உங்கள் ஃபஸ்ட்டு படம் ஆனந்தம் வெறும் ஹிட்டில் பிளாக் பஸ்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஆமாம் ஆமாம். இது பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சேன்னா, இந்த படம் சேஃப்டியாக ஓடுமா ஓடாத பற்றி கணக்கே பண்ணாத படம் ஆனந்தம். நம்ம மனசோட ஒரு படம் எடுத்தோம். ஆனால் இந்த படம் 2வது படம் தோற்றக்கூடாதுரா, எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்கு என்ன ஒரு கணக்கு வச்சுக்கலாம், ஒரு காதலும் வீரமும், அப்படி ஒரு டேக்லைனு. என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு கண்டிப்பாக ஓடுறதுக்கான அம்சத்தோட ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து 2 பேர் செத்துறக்கூடாது, பாசிட்டிவ் எண்டாக இருக்கணும், நல்ல சாங்ஸ் இருக்கணும். ஒரு 75 days 2வது படத்தில் ஜெயிச்சுதான் இருப்பா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் பண்ணால் போதுன்னு தான் நான் அந்த விஷயத்தை பண்ணேன். ஆனால் அது இப்படி ஆகும்னு நம்ம கையில் இல்லை. அது நீங்கள் அந்த டைமில் வந்த படங்களை பற்றி அது 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 அஃப்கோர்ஸ் அது யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை. பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் படம் வருது. ஆனால் நீங்கள் இப்போ அந்த டைமை பார்க்கும்போது அந்த எல்லாமே டெவலப்பிங் ஹீரோஸ் இல்லை, ஒரு மாதிரி புது ஹீரோஸும் இல்லை, ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற டைம். விக்ரம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி தில் துல் எல்லாருமே வந்து அப்போ இப்போ நல்ல கமர்ஷியல் ஸ்பேஸில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு மாதவன் எப்படி இதில் வந்தார்? பிகாஸ் மாதவன் இஸ் டெவலப்பிங் ஆஸ் அ அர்பன் ஒரு சிட்டி சாக்லேட் பாய் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுட்டு அவர் வர்றாரு. அவர் இந்த படத்தில் எப்படி வர்றாரு? ஒரு மம்முட்டி சாருக்கு பதிலாக ஒரு சரத் சார் பண்ணியிருக்கலாம், ஒரு விஜயகாந்த் சார் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கூட ரீச் பெருசாக இருக்கும் தமிழில் உள்ளவங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கிளாஸாக ஒரு மம்முட்டினா அதில் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு எப்பயுமே எழுதுனதே. எப்படி அவர் பேசுவார், அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் மம்முட்டி சார் படங்கள். ஆனால் அந்த படத்துக்கு மம்முட்டி சார் இருந்தது தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடி யோசிச்சுப்போ எப்படி தான் யோசிச்சது. நீங்கள் இது நான் கேள்விப்பட்டேன், ஸ்ரீகாந்த் முதல்ல இருந்தார். அது வந்து இவர் வரமாட்டார், இவர் தொடர்புலேயே பிடிக்க முடியல, தனி தீவு மாதிரி இருப்பார் மேடி. எங்கன்னா வந்து வேறு சினிமா வட்டத்துக்குள்ளேயே இருக்க மாட்டார், அவரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் என்னென்னா சரி ஓகே நம்ம வந்து வேறு போகலாம் அப்படி யோசிச்சப்போ தான் ஸ்ரீகாந்த்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் எழுதுனது மேடிக்காக தான். கதை சொல்லி முடித்தோடனே பாலசக்திவேலு சார்கிட்ட தான் சொல்லுவேன் எப்பயுமே. அவர் சொன்னார், டேய் என்னடா இது கதை வந்து இப்படி இருக்குது, நீ எப்படி வந்து அவரோட நீ எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுன்னு கேட்டார். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த ட்விஸ்ட்டு 100% வரணும்னு சொன்னால் ஓடுனா இவர் ஓடுறாரு நம்பணும், அது மேடிக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மின்னலே படம் பார்க்கும்போது சின்ன ஒரு ரக்குடு ஃபீலும் லைட்டாக அந்த பேடு அதில் இருக்கும். இல்லாத ஒரு ஆள் நம்ம உருவாக்கவே முடியாது, அவருடைய கண்ணில் அவர்கிட்ட அது இருக்குது. அதனால தான் நான் வந்து நினச்சேன் அது கரெக்டாக. ஆனால் மேடிக்கு வந்து அவருக்காகவே செஞ்ச மாதிரி தான் 100% அது வந்துருச்சு. ஓகே, மேடி வச்சு இது பண்ணதுக்கான முக்கியமான அந்த மாடுலேஷனில் பார்த்தீங்கன்னா நான் அவர் மாதிரியே பேசி பார்த்த கதை சொல்லும்போது அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னங்க உங்கள் பேர், அந்த அந்த பின்னாடி போகிறது பேசுகிறது, குழம்புதுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுங்க, அதெல்லாம் பார்த்தா அலைபாயுதே ஃபீல் இருக்கும். சடனாக செகண்டாக அப்போ அந்த ஃபஸ்ட் ஹாப்பில் அடித்து முடித்ததுக்கு பிறகு மேடியை பார்த்தா வேறையா தெரியும், நம்மளுக்கு வேற ஆளாக தெரியும். அது அப்படி தான் வந்து. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்கிற அந்த இது எப்படி? ஃபஸ்ட்டு ரீரிலீஸ் பற்றி எனக்கு உள்ள அபிப்பிராயத்தை ஒன்று சொல்லிடுறேன். இருக்கிற மரியாதையை கெடுத்துக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறது வேறு மொழியில் அதுவும் ரொம்ப கஷ்டம். நல்ல கவிதையை மொழிபெயர்க்கிற மாதிரி அது தப்பாக தான் வரும். அவ்வளோ 100% மொழிபெயர்த்தவே முடியாது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டு அதுவும் ரொம்ப டேஞ்சர். உடனே எடுத்த பரவாயில்ல, கேப் விட்டு எடுத்திங்கன்னா பழைய மரியாதை போயிடும், அதை மேட்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ரீரிலீஸை பற்றி என்னென்னா படையப்பா ரீலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. போஸ் வந்து என்கிட்ட சொன்னார், அப்படியா வாங்கலாமா ஏதோ ரேட் சொல்கிறாங்கன்னு சொன்னார். உண்மையிலே ப்ராமிஸாக தப்பாக நினைக்க வேணாம், படையப்பாலாம் இப்போ மாறிடுச்ச காலகட்டம். அன்னைக்கு சூப்பர் தான், அது பெரிய கமர்ஷியல் படம் தான், ரஜினி சார் பெரிய ஃபேன் தான் நான். ஆனால் இப்போ அதை பார்ப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் லேசாக இருந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு செலிப்ரேஷனான ஒரு படம் தான், கருத்தெல்லாம் கிடையாது, உற்சாகமாக இருக்கும், ரொம்ப சவால் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். தெரிலப்பா அது ஓடுமா ஓடாது தெரில, இவ்வளோ பெரிய ரேட் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கில்லி சூப்பர் ஹிட்டு, நினச்சி பார்க்க முடியாத ஹிட்டு. அப்போது
கில்லியே இப்படி ஓடுதுன்னா குஷி எப்படா ஓடும்? ஏன்னா அவ்வளோ ஸ்டைலு, ஜீவா சார் அவ்வளோ பெரிய லுக்கான ஒரு படம், அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது அந்த படத்தில். அது எப்படியெல்லாம் ஓட வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அந்த படம் அவங்க ரத்தின சார் தான் பண்ணார், ஒர்க் ஆகலை. மின்னலே அவ்வளோ ஸ்டைலான படம். சென்னையில் இருக்கிற சத்யம் சினிமாஸில் அதிகமாக ஓடின படம் எதுன்னு அவர் முனிக்கண்ணையா சொன்னார்னா ரன்னையும் மின்னலையும் சொல்லுவார். மின்னலே நம்ம நினச்ச அளவுக்கு போகல. கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் சாருடைய அந்த ஃபீலுக்காக சம்திங் 2வது தடவை பண்ணும்போது அவருடைய இது சேர்ந்து ஏதோ சம்திங் ஓரளவு நல்லா போயிடுச்சு. இது கணக்கே கிடையாது சார். சச்சின் அப்போ போகல, இப்போ பார்த்தா அந்த படம் ஸ்டைலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் எனக்கு என்னென்னா ரன்னு ஒரே ஒரு விஷயம் ரன்னு மேலே என்னென்னா, நான் எங்கே போனாலும் ஒரு மாலுக்கு போனால், தேட்டருக்கு போனால், ஏர்போர்ட்டுக்கு போனால், எங்கே போனாலும் நம்ம நண்பர்கள் வெவ்வேறு ஆட்கள் வேறு எனக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோட வருவாங்க. உரிமையாக அதை ஓன் பண்ண மாதிரி லிங்குசாமி சார் அப்படி சொல்லி பக்கத்தில் வரும்போதே அப்படி இருக்கும். ரன்னெல்லாம் சார் நான் காலேஜ் டேட்டில் பார்த்தேன் சார். நான் முத சத்யம் சினிமாஸில் பார்த்த படம் சார். நான் சென்னைக்கு பார்த்த முதல் படம் சார். கல்யாணமாகி ஃபஸ்ட்டு பார்த்த படம் சார். சார் ரன்னு மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார். இந்த சத்தம் என்ன இந்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் துரத்திட்டே இருந்திருக்கு. எனக்கே தெரியாது ரன்னு மாதிரி. நான் அப்போ ரன்னு என்கிட்ட இருந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு ரன்னு நான் எப்படி பண்ண முடியும், அது வேறு விஷயம். ஆனால் ரன்னுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அது நமக்கு தெரியாது, அது என்னவா மாறப்போகுது, அது வந்தால் என்னவா ஆகும்னு தெரியாது. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தவர் ஜெகதாம்பே ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு பாலாஜி சார்னு. அவங்க பைசன் படம் தெலுங்கில் பண்ணாங்க. பயங்கர டேஸ்டானவர், சினிமா மேலே பெரிய பேஷன். அவர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, உங்கள் ரன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார். நீங்கள் அவர்கிட்ட போகவே இல்லை, அவராக தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ரொம்ப டேஸ்டானவங்க. அவங்க சொல்லிவிட்டு என்கிட்ட பேசி ரெஸ்டாரண்ட் நிற்கிறாங்க. அப்போ 4 பேர் ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, சார் உங்கள் ரன்னு படம் ரொம்ப பிடிக்கும் சார். பக்கத்துலேயே நின்னார், திரும்பி பார்த்தேன். அப்படியே ஒரு பைட்ஸ் எடுங்க சார் அவங்கக்கிட்ட. ரன்னு ரீலீஸ் ஆனால் பார்ப்பீங்களான்னு சொல்லி எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் விரும்பினார். எனக்கும் ஏதோ சின்ன ஒரு ஓரத்தில் நம்பிக்கை இருக்குது. சார் விஜய் சார் வருவாரா வரமாட்டாரா, கருத்து கணிப்பு அவ்வளோ இருந்துச்சு. விஜய் சார் இப்போது அவர் இப்போ இவ்வளோ பெருசாக வருவாருன்னு சொல்லிட்டு யாருமே அதை நினைக்கல. இவ்வளோ பெருசாக வந்துட்டார். அது மாதிரி ஒரு சிலது நம்ம கையில் இல்லை. திடீர்னு அவங்கெல்லாம் நின்றுடலாம். அந்த பழைய பாசத்தில் பார்த்தாலும் பார்க்கலாம். அதுக்கான உற்சாகம், அதுக்கான வேகம், அதுக்கான ட்ரெண்டு, ஸ்டைலு. இன்றைக்கும் ஜீவா சாருடைய ஒர்க்கை ஃபிலிமில் ஷூட் பண்ணுவோம் சார். இப்போ டிஜிட்டல் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்குது. என்ன ஃபிலிம் தான் என்ன தான் டிஜிட்டல் வந்தாலுமே ஃபிலிமில் ஷூட் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயிலிங் இருக்குல்ல, அது அப்படி இருக்குது. அது இப்போ படம் பார்த்தேன் நான். இன்றைக்கி புதுசாக வந்த மாதிரி தான் இருக்குது, இப்போ வந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ரன் ரிலீஸ் ஆகுது. வி கோட் டாக் அபவுட் இட் சம் மோர். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆனந்தம் 175 days தாண்டி ஓடின படம். அப்போல்லாம் அந்த மாதிரி தான் இல்லையா? அதுவும் லைக் வேர்ட் ஆஃப் மவுத்தால் பிக்கப் ஆகி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி போய் அந்த மாதிரி சும்மா இந்த ஹைப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ரன் நான் ஆனந்தமோட டெம்ப்ளேட்டை மாற்றி நான் ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ அது ஒரு இதாகணுன்ட்டு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் சண்டைக்கோழி எடுக்கிறீங்க. சரி, ஒரு படம் ஜீன்னு ஒரு படம் எடுக்கிறீங்களா, அது அஜித் த்ரிஷாவோட, அது சரியாக போகல. பட் ஆனால் சண்டைக்கோழி நல்லா போகுது. வேட்டைன்னு ஒரு படம் அப்புறம் எடுக்கிறீங்க, அது நல்லா போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வுங்கிறது ஒரு ரொம்ப காமனான விஷயம். இது யாருக்குமே ஃபுல்லாக 100% மேபி 1-2 பேர் இருக்கலாமா இருக்கும். பட் எல்லாருக்குமே ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும்ல. அது ஏன் அந்த அஞ்சானோட ஒரு தோல்வி மட்டும் அப்படி உங்களை பாதிச்சுது? தொடர் வெற்றி கூட இருக்குல்ல சார். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த நேரத்தில் என்னுடைய வெற்றி கூட கிடையாது. என் கம்பெனியில் அந்த நேரத்தில் திருப்பதி பிரதர்ஸ் எந்த படம் எடுத்தாலும் கோலி சோடா, மஞ்சப்பை, சதுரங்க வேட்டை, கும்கி, வழக்கியன் ஒரு பெருசாகிட்டே போகுது. நாங்களே எதிர்பார்க்கல, அப்படி ஆகுது. எங்களை தாண்டி பெருசாகுது திருப்பதி பிரதர்ஸுங்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம படம் அதுக்கு முன்னாடி வந்த பையா, வேட்டை, நானும் ஹிட்டில் தான் இருக்கேன். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொறாமை இருக்கும் சார். அது காரணமே இருக்காது. அது ரீசனே இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் கிடையாது, குறிப்பிட்ட பேர், கொஞ்சம் பேருக்கு, வெளியில் உள்ளவங்களுக்கும் இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. அது அது ஏதோ ஆதியிலேருந்து மனம்னு நினைக்கலாம். அப்படி இருக்கேன்.
உதாரணத்துக்கு சின்ன வயசில் எங்கள் பெரிய அண்ணன் கபடி விளையாடும்போது சம்மந்தமே எல்லாம் சுற்றியெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எங்கள் அண்ணனை பிடிக்கவே முடியாது நிஜமாக. எப்படி தப்பிச்சு வந்துடுவார். ஒரு டயத்துக்கு பிறகு சுற்றி ஒரு க்ரௌடு உட்காந்து சொல்லுவாங்க, ஏய் லோனாயக்க கொடுங்கன்னு பறிச்சு அவுங்குறா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் எங்கேருந்தோ. அவனை பிடிச்சி அவுங்குக்கடா, டேய் அவனே என்ன பிடிக்க முடியல, அப்படி போயிடு தூக்கு அப்படிம்பாங்க. என்னென்னா அவருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் பிடிக்க முடியலல்ல. அந்த ஒரு கோவம் சம்மந்தம்லாம் வரும். ஏதோ ஒரு கோவம் அஞ்சான் மேலே அந்த காலகட்டத்தில் நாங்கள் கொடுத்த பில்டப்பு, நான் மட்டும் இல்லை கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தவங்க, அந்த படத்துக்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கு. நான் எங்கேயோ கொடுத்த சன் டிவியில் கொடுத்த ஒரு பேட்டி, ஸ்ட்ரெயிட்டாக இந்த படத்துக்காக கொடுத்த பேட்டியே கிடையாது அது. அந்த பேட்டியிலேருந்து ஒரு வேர்டு அதை எடுத்து சொல்லி, சரி வா வச்சுக்கிறேன் மாதிரி வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. இவனை வரட்டும் சபைக்கு, பஞ்சாயத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அது ரன்னாக இருந்திருந்தா அவங்க என்ன அடி அடிக்கட்டும், பர்ஃபெக்டாக அந்த படமாக இருந்தால் நிற்கும் அவங்க பேசுகிறதெல்லாம். ஆனால் நம்ம சைடும் தப்பு இருந்திருக்கு, அதை 100% ஒத்துக்கிறேன். அதனால தான் இப்போ ரீஎடிட் பண்ணோம், அந்த தவறெல்லாம் சரி பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சோம். ஆனால் அவ்வளோ பெரிய தவறும் கிடையாது, தவறு இருக்குது, அது பெரிய தப்பாக அப்படியே ஆக்கிட்டாங்க. அது நம்ம மேலே இருந்த அந்த பொறாமை, கோவம் எல்லாம் சேர்ந்து ஒன்று நிகழ்ந்துருச்சு. எனக்கு லேட்டாச்சு சார் உண்மையிலேயே. நம்ம என்ன தான் மெடிடேஷன் பண்ணாலும், என்ன தான் தத்துவங்கள் பேசினாலும், அது அடினா அடி தான். அது கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு, அதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாச்சு எனக்கே. என்ன இது எப்படி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் தாங்குற சக்தி வந்துருச்சு இப்போ. இல்லை பட் அது ஏன் எனக்கு நான் ஏன் கேட்குறேன்னா, எல்லாருக்குமே டைரக்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு அப் அண்ட் டவுன் ஒன்று இருக்கும்ல. ஸோ நம்ம முதல் வாட்டி தோல்வி சந்திக்கிறப்போ சரி ஓகே, அது என்னடா அது நம்ம ஆனந்தம் கொடுத்துட்டோம், ரன்னு கொடுத்துட்டோம், ஓ இது சரியா போகல அப்படின்னு அதுவும் எனக்கு புரியுது. ஆனால் அந்த தோல்விக்கு அப்புறமா நீங்கள் ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஹீரோ அதுக்கு முன்னாடி இப்படி வந்ததே இல்லை. ஆனால் கன்னடத்தில் மட்டும் இல்லை, அது 3வது படமாக 4வது படமாக தான். ஆனால் தமிழில் இங்கே அந்த ஹீரோவாக அப்படி ஒத்துக்கிறாங்களே எப்படி, பயங்கர ஷாக் சார். ஒரு சில படங்கள் அது பேர் அது எப்பயாவது ஒரு மேஜிக். அது அவ்வளோ பெரிய ஹீரோயிசத்தை எப்படி ஒத்துக்க முடியும்னு தெரில. ஆனால் அதையும் தாண்டி சார், ஒருவேளை அஞ்சான் மேடி நான் நம்புகிறேன், என் படத்தில் என்னுடைய கேரக்டர் ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடிக்குதுன்னா அடிக்குது. செகண்ட் ஃபைட் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு வருது, கத்தியை ஓப்போ எடுத்துகிட்டு பஸ்ஸில் வச்சு நின்று ஒரு ஹீரோயிசம் இருக்கும் சார். நீங்கள் பார்த்தா தெரியும், நல்ல ஓடுற படத்தில் அவ்வளோ ஒரு ஹீரோயிசம் பண்ணால் சரியாக இருந்துச்சுன்னா பேசாமல் அப்சர்வ் பண்ணி போயிடுவான். ஒருத்தனை அடிக்க மாட்டார், கடைசியாக ஒருத்தன் அப்படி வருவான், ஊதுவார் சார், அவன் கண்ணாடி விழுந்து அப்படி போவான். இது யார் பண்ணுவா? ரஜினி சார் பண்ணும். அப்படி ஊதுனா போய் விழுறான்னு. இது எங்கே நிற்கிது? பஸ் ஸ்டாப்பில் இவன் ஓடுவான்னு பார்த்தா அடித்தார்ல, அங்கே ஏற்றுக்கிட்டான். செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் பேர் வந்தப்போ தம் நடந்து போனப்போ ஒரு அருவா எடுத்து வச்சுட்டு அடிக்கும்போது ஏய் வாடா வாடா அப்படின்னு அவனால ஏற்றுக்கிட்டான். முதல்ல அந்த படத்தில் அவனாலாம் ஒத்துக்கணும், அதை ஒத்துக்க வைக்கணும். நம்ம அந்த ஒத்துக்க வச்சு 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 மிக சரியான இடம் கார்னர் பண்ணி அந்த போய் அப்படி திரும்பும்போது கரெக்டாக. இல்லைன்னா சார் விஷால் மாதிரி ஒருத்தரை நான் தாளம் போடுற ஃபைட் எடுக்க முடியுமா சார்? சீக்வன்ஸிலாக அந்த மூடு இருக்குது, பண்ணிடலான்னு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணுறோம். ஒன்றொன்னையுமா இந்த மாதிரி நம்பி தான் செய்கிறோம். அங்கே அது நிற்கிது. தாளம் போடுற ஃபைட் யாருக்கு சார் பண்ணணும்? விஜய் சாருக்கு பண்ணும். ஒருத்தன் உள்ளே என்னடா சத்தம்னா தன் 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 ஏதோ உள்ளே இருக்குடா, அந்த மூடு ஏற்படுத்தி அடித்தா ஒரு அந்த பொத்துட்டு வருது அந்த இது, அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? அந்த உள்ளே இருக்கிற அந்த ரைட்ரு, அந்த திமுரு, அந்த ஒரு இது நம்ம ஆல்ரெடி கிளாப்ஸ் வாங்கினது இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு தான் நம்ம அதே மாதிரி ஒன்று ஒர்க் ஆக நம்பி தான் செய்கிறோம். அப்படி ஸ்டிக்கு வச்சுட்டு வந்தால் இவன் எப்போ நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களோ ஒன்று நடக்கும் சார். நம்ம சரியான படம் எடுத்துட்டா இங்கே கடை மல்லிகை கடை தான், தம்பி சூப்பருங்க அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துப்பாங்க. அதே ஜனங்க ஏன் படம்லாம் போட்டு பார்க்க மாட்டாங்களா? உங்கள் தம்பியெல்லாம் வேறு யாரெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டாங்களா? அப்படி கேட்குறதுங்க ஆள் வருவாங்க. அதுமாதிரி ஃபோனு கொடுங்க தம்பிக்கு, தம்பி அந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கான்னு சஜஷன் சொல்லுவாங்க.
பல பேர் கிளம்பி வந்துடுவாங்க சார். நம்ம அவங்க கண்ணில் தப்பாக காட்டாத வரைக்கும், சரியாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேலே அந்த மரியாதை இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும், அதுக்கு முன்னாடி எவ்வளோ நிரூபிச்சிருந்தாலும், அந்த மரியாதையெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவோம், கொஞ்சோண்டு பேசுவோம். அது யாராக இருந்தாலும் சரி தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி அவர் தாண்டா அப்படி கிட்டு கொடுத்தாரு, அவரே தாண்டா இதெல்லாம் பண்ணார், நம்மளுக்காக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளை ரசிப்பாங்கள்ல, அவங்க சைலண்டாக தான் இருப்பாங்க. பாவம் அவங்க வர முடியாது இங்கே, அவங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சரியான இன்னொரு காரியம் பண்ணும்போது நம்மளுக்காக வருவாங்க. அவங்க பாவம் சைலண்டாக தான் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு சார்பாக ஆட்கள் வந்து இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க சார். அவங்க சைலண்டாக இருப்பாங்க. நான் பயங்கர ரஜினி சார் ஃபேனு. ரஜினி சாருக்கு என்ன நிகழ்ந்தாலுமே நான் போய் குரல் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன மாதிரி எத்தனையோ பேர் எங்கெங்கேயும் இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும். இப்போ பாபா வந்த டயத்துலலாம் ரஜினி சாருக்கு அப்படி ஒன்று நிகழ்ந்துச்சு. ஆனால் எல்லா ஃபேன்ஸும் வந்துடலையே. இல்லை சார், அது மாதிரி தான். அது தவிர்க்கவே முடியாது சார். அது ஒரு சில நேரங்களில் அது ரொம்ப பெருசாக எனக்கு நிகழ்ந்துச்சு. எனக்கு தான் நிகழ்ந்துச்சுன்னு நம்ம நினச்சோம். இப்போது யாரும் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஆமாம், இது நான் தான் சூர்யா சாருக்கு இந்த படம் படம் பார்த்துக்கிட்ட உள்ள சார் ட்ரெய்லர் பார்த்தே சொன்னேன், இந்த படம் ஹிட் ஆகணும், ப்ராமிஸாக இந்த படம் ஹிட் ஆகும் சார் சொன்னேன். சாருக்கு நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன், சார் ஓடுதோ ஓடலையோ கமர்ஷியல் படமாக பண்ணுங்கள். அது 2 ஓடாமல் போகலாம், ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவனை காட்டிகிட்டே இருக்கணும். ஓடினாலும் ஓடாட்டினாலும் சார் ஒரு ஃபேன்ஸு க்ரியேட் ஆகிட்டே இருப்பாங்க. விஜய் சாருக்கு எத்தனை படம் ஓடல போக்கிருக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள். ஆனால் அவர் நிறுத்த மாட்டார். அவருக்கு அது பிடிக்குது, அவருக்கு தெரியும், அவரோட ரூட்டை க்ளீனாக வச்சுருப்பார். அது விஜய் சார் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் அப்போந்தே சொல்லுவேன் சார், ரன்னு பண்ண வேண்டியது. அப்போ அவர் கேட்கல, ஏவிஎம் தான் ப்ரொடியூசர்ஸு, எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ஃபுல் கதை ஒரு நிமிஷம், ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசர் அவர் வேணாட்டாரு. ஆமாம், அதுக்கு இடையில இந்த ரத்தின சாருக்கும் அதுக்கும் கேப் ஒன்று இருக்கு, ஒரு 1A இருக்கு. அதை கிளீனா விட்டீங்க. ஆமா. சோ அந்த ஆர்பி சௌத்ரி வேணான்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிரதர் வந்துட்டு நம்ம வேற ப்ரொடியூசர் கிட்ட போகலாம். அந்த கேப்ல ஓகே, இந்த மாதிரி சரவணன் சார் ஏவிஎம்ல கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு ஏவிஎம் பாகினி ஸ்டுடியோலாம் பெரிய மரியாதை, எதுவும் தெரியாது. ஆனால் அங்கேருந்து சொல்லுவார், டேய் ஏவிஎம் அவங்களாம் பெரும் முதலாளிகள், சம்பளம்லாம் கேட்டுறாரா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்காங்கிறார் எங்கள் அப்பா. இல்லைப்பா நான் கதை சொல்லிட்டு வரேன்ட்டு போகிறேன். சரவணன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சந்திரசேகர் சார் அனுப்புனாங்க. அப்போ ஒரு கதை கேட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, இது லவ் வித் ஆக்ஷனாக இருக்குது, தம்பி தமிழன் படம் பண்ணுறாங்க, அந்த படத்துக்கு பிறகு இந்த படம் வரும்போது சின்னதாக இருக்கும், அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். விஜய் சாருக்கு சொல்லலை. எந்த விதத்தில் சின்னதுன்னா, அதுக்கப்புறம் அவர் டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு லவ் பாய பின்னாடியே போய் ஒரு பொண்ணு பின்னாடி அந்த ஏரியாக்குள்ளே வேணாம், அதில் வந்து வேறு தளத்தில் நான் மாறணும்னு நினைக்கிறேன்னு அவர் அந்த நேரத்துக்கு கணக்கு. ஆனால் இது மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கில்லி ரீமேக் பண்ணாங்க, ஒக்குடு அந்த படத்தை அங்கே பண்ணாங்க. அப்போ மிஸ் ஆச்சு. விஜய் சாரோட பண்ண வேண்டிய படங்கள்ல மிக முக்கியமான படம் அடுத்த படம் வந்து சண்டைக்கோழி சார். சண்டைக்கோழி வந்து வீட்டுக்கு கதை சொல்கிறதுக்காக போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சது. ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் அப்படி கேட்டார். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்போ அப்படி அந்த முண்டா சூரியன் இன்ட்ரடியூஸ் ஆனார்ல, முடித்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நிறுத்திட்டார். அண்ணா வேணாண்ணா. என்னாச்சு? நான் செம்ம ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பையன் மேலே ஒன்று கை வச்சில்ல, சீன் சொல்லி முடித்தோடனே எப்படி சப்பே சொன்னோடனே மாதவன் சார் இருப்பாருங்க மூலில் இருக்கேன். இல்லைண்ணா, இது ராஜிகாந்த் சார் வந்த பிறகு செகண்ட் ஹாப்பில் எனக்கு கரெக்டாக பரலண்ணா. இல்லைண்ணா நான் கேளுங்க அப்படிங்கிறேன். இல்லைண்ணா வேணாண்ணா. அவருக்கு தெளிவாக இருந்தார். விட்டாச்சு. படம் ரிலீஸு ஒரு 10வது நாள்லாம் பெரிய கிட்டு டாக்கு வந்துருச்சு. அப்போது ரத்தின சாருடைய ஒரு முக்கியமான பார்ட்டி ரீமெரிடியனில் நான் தள்ளி நிற்கிறேன். உள்ளே விஜய் சார் வர்றாரு. ஃபுல்லாக எல்லாருடைய அட்டென்ஷன் இருக்குது. நான் லாங்கில் நிற்கிறது என்னை பார்த்தார். என்ன உனக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தார். வந்துட்டு கை கொடுத்துட்டானா, பிச்சிட்டிங்கண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணார். அப்போ எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் தேங்க்யூண்ணா அப்படியே சொல்ல தோணல. அந்த பழைய கோவத்திலே இல்லை, நீங்கள் தான் செகண்ட் டே கேட்கலண்ணா அப்படின்னு. அப்போ சொன்னார், இப்படி ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு இருக்குது, அவனுக்கு தான் இது சரி அப்படின்னார். அப்புறம் அப்படியே ஜாலி. வேட்டை பண்ண வேண்டியது. வேட்டை செகண்ட் ஹாஃபுடைய பாதி வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு அவருக்கு ஏதோ சம்திங் இடித்தது. எனக்கு என்னென்னா, முன்சு கதை நம்ம மைண்டில் பர்ஃபெக்டாக ஏறிடுச்சுன்னா வண்டி நிற்காது. யார் வர்றா டகடான்னு போவோம், எடுப்போம், அப்படி போயிடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து யூத்துக்கான படங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? ஸோ
அது எல்லாமே நல்லா போகுது இல்லை? இந்த வருஷம் வித் லவ் நல்லா போச்சு, யூத் நல்லா போச்சு. ஸோ எல்லாமே அந்த இது யாருக்குமே வந்து ஒரு படம் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் ஒர்க் ஆகலை ஏன்னு தெரியாது. பட் அவங்கவுங்க கொடுக்குற ஒரு தியரியை வச்சு ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்க சார், முன்னாடி சொல்லுங்கள் யாரையாவது, நடந்த பிறகு நடந்ததுக்கு தான் சொல்லுவாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் பண்ணணும்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நடந்ததுக்கு ஜோசியக்கார மாதிரியே தான் நடக்க போகுது எதாவது சொல்கிறா சொல்ல மாட்டான். நடந்த கதை எனக்கு வேணாம், அதான் முடிஞ்சிச்சே. எல்லாமே சார் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா சார், சாங்கே இல்லாமல் இருந்தால் தான் படம் ஓடுது. அது ஒரு காலகட்டம் ஒன்றுச்சு. இந்த சாங்காக இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க, ஐயோ அப்போனா சாங்கே கிடையாதா, சாங் எடுக்க முடியாதா அப்படின்னு. ஒன்றே ஒன்று தான் சார், நீங்கள் திடீர்னு ரங்கீலா மாதிரி படம் போயிடுங்க, ஓடும். ஒரு ஆள் ஒருடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சார், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது மாதிரியான நபர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க மனம் மாற்றி விடுவாங்க, அவங்க பின்னாடி கொஞ்சம் ஓடுவாங்க. இதுதான்ட சினிமான்னு ஒருத்தன் காட்டி விடுவான். உங்களுடைய திட சங்கல்பம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய யார் சொன்னாலும் சரி தான். அப்படியே வந்து என்னென்னா இது வந்து லவ் மாதிரி தான் சார். அந்த பொண்ணெல்லாம் எப்போ அவனை பார்க்கணுன்னா, அவன் நம்பி போய் டெய்லி காலையில் மலையில் கான்ஸ்டன்ட் ரோமன்ஸாக போய் நின்னா பார்த்தீங்களா, அவனுடைய நம்பிக்கையில் அது ஒர்க் அவுட் ஆகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை நோக்கி மட்டுமே, அது என்ன செயலா ஃபிலிமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு தான் அதான் ஏன் பழி வாங்குதுன்னு ஒரு படம் பண்ண முடியுது. சங்கர் சார் சொல்லுவார், எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் ஒரு படம் பண்ணிருச்சேன், யார் முந்திக்கிறான்னு தான் விஷயம் சொல்லுவார், எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி எனி ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் சார், இந்த ட்ரெண்டு கிண்டு பற்றினா நம்ம யோசிக்கவே கூடாது. நான் ஆனந்தம் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் அந்த ட்ரெண்டே இல்லை. நம்மளுடைய சினிமா தவிர்த்து நீங்கள் வேறு எதையும் யோசிக்காமல் அதை மட்டுமா இருக்கிற பைத்தியமாக இருக்கணும் சார். நான் தான் சொல்லுவேன், காளியை பற்றியுமே யோசிக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார், தாயை பற்றி யோசிக்கும்போது மார்பில் பால் சுரக்க வேண்டும், ஆஞ்சநேயரை பற்றி யோசித்தா வால் முளைச்சிடணும், புல்லை பற்றி கவிதைனா புல்லாகவே மாறிடணும்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் அதுவாகவே மாறிடணும். அப்படி முடியலையா படம் எடுக்கக்கூடாது. ஏன் போகாமல் இருக்கோம்? போயிடலாம் சார். இந்த இவரோட ரெடியாக இருக்க எங்கள் ப்ரொடியூசர் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, படம் எடுங்கன்னு சொல்கிறார். என்ன எனக்கு தோணும் இல்லை சார், சத்தியமாக சினிமா மட்டும் யாருக்காகவும் எடுக்கவே முடியாது சார். அது நடிக்கவே முடியாது. அங்கே போய் எல்லாருமே அது ஓடுற படமோ ஓடாத படமோ அவங்க விரும்பாமல் அந்த வேலையை செய்யவே முடியாது சார். சினிமா மட்டும் சொல்கிறேன் பர்சனலாக. இது ஏன்னா மாபெரும் வேலை, மிகப்பெரிய வேலை. அந்த மாபெரும் வேலை இருக்கும்போது என்ன இருக்காதுன்னா சார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா சொன்னாலே படம் கஷ்டப்பட போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன் 11 மணி ஆயிருக்கும் சார் ஆனந்தம் டயத்தில் வந்து சார் டிஃபன் சாப்பிடலாமல் கேட்பாங்க. மணி என்னன்னு கேட்டால் 11 மணிம்பாங்க. 11 மணி ஆயிடுச்சா எனக்கே தெரியாது. டே நைட்டு சாப்பாடு எல்லாமே ஒரே நாள் மாதிரி தான். நீங்கள் தூங்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கு தூங்கலைங்கிற டயர்டு இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது ஆனால் பசிக்கக்கூடாது. என்ன மாதிரி விஷயமா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எது நிகழட்டும், நான் சொல்லுவேன். அதனால தான் அந்த காலத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குதா, கிரிக்கெட் நடக்குதா, என்ன ஸ்கோரு, அங்கே என்ன நடக்குது, எதுவுமே தெரியாது சார். என் படம் என் வேலை, அதில் மட்டுமே நீங்கள் இருந்தால் அது ட்ரெண்டு க்ரியேட் பண்ணுவது. அது வந்து அந்த உலகத்தை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். மிக சரியான படமெல்லாம் பாலசக்தி அடிக்கடி வார்த்தை சொல்லுவார், கண்டுபிடிப்பு மாதிரி தாண்டா. கண்டுபிடிப்புக்கு காலகட்டம் இருக்கா? பல்பு எப்போயோ தான் கண்டுபிடிச்சாங்க, இன்றைக்கி எரியுதில்ல. அது மாதிரி காலகட்டமே கிடையாது சார். காலகட்டங்கிறது ஒரு மாயை. மிக சரியான விஷயம் ஒரு நல்ல ஒன்லைன் அமைஞ்சிச்சுன்னா அது எல்லா காலகட்டத்துக்கும் அது நல்ல ஒன்லைன் தான். கடைசியில் நீங்கள் சொன்னீங்களா ஒரு 7-8 சீன் இருக்குது, அதை பார்த்தா உயிர் வந்துடும் அப்படின்ட்டு. அதில் ஒரே ஒரு சீன் சொல்லுங்கள். ஒரு சீன்னா நாயகனில் வந்து அந்த செல்வாவை அந்த பொண்ணு அடிச்சிச்சின்னு கேள்விப்பட்டது பிறகு அந்த பொண்ணு அடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அந்த ரோட்டில் ஏதோ சம்திங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புறாவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து கேள்வி கேட்பாங்க. அது பார்த்தீங்களா, அவனை நிறுத்த சொல்லலாம், நிறுத்துகிறேன். அந்த சீன் இருக்குல்ல, அப்படியே அமைதி அப்படி ஆரம்பிக்கும். மேக்கிங்காக ஆனந்தம் படம் பண்ணுறதுக்காக மியூட் பண்ணிவிட்டு ஒரு சீனை நான் பார்த்தேன்னா அடிக்கடி இந்த சீன் தான். இப்போயும் இந்த சீன் போட்டு பார்த்தா பா என்ன ஒர்க் பண்ணியிருக்காரா, என்ன டயலாக், என்ன மேக்கிங். அந்த பொண்ணை அடிச்சிடுவார், அவன் கோவப்பட்டது செல்வா மேலே, திருப்பி அடிச்சுட்டு போனால் செல்வா பக்கத்தான் போய் நிற்பா. அவரை போக சொல்லுங்கன்ட்டு அவர் கலங்கிடும், ஒரு மாதிரி கண்ணீர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 சீன் வச்சுருக்கீங்க. இதை பார்த்து
நீங்கள் அடுத்த படம் பண்ணணும். அண்ட் சரி. ஆல் த பெஸ்ட் ஃபார் ரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. கம்மிங் July 10th ரிலீசிங். ஆல் த பெஸ்ட். இந்த படத்துக்காக ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் விமர்சனம் எழுதுனீங்க. திருப்பி எனக்காக ரீரிலீஸ் ஆகிறப்போ இந்த காலகட்டத்தெல்லாம் மறந்துட்டு இப்போ இந்த படம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தேட்டரில் பார்த்து எனக்காக நீங்கள் எழுதணும். ஐ வில் டூ தட். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. Title sponsors Sri Varma. Max Gold presents Director Lingusamy special interview. Powered by Mr. Gold, i5 Properties.